என்ன கேள்வி? அது புஸ்வானம், அது ஒரு நாள் செய்தி தான். அதற்கு ஆயுள் மிக குறைவு. அவர் கட்சி தொடங்குவார் என்று நீங்கள் யாராவது நம்பினால் ஏமாந்து விடுவீர்கள். தொடங்க மாட்டார். 3ஆம் தேதி அறிவிக்கிறார் கட்சி தொடங்க போறேன்னு. 31ஆம் தேதி அறிவிப்பு வருங்கிறார். கட்சி தொடங்குவதற்கு முன்னாலேயே உலகத்தில் எந்த முட்டாளும் இப்படி செய்ய மாட்டான். ஒரு ஒருங்கிணைப்பாளர், ஒரு மேற்பார்வையாளர். எந்த கட்சிக்காவது மேற்பார்வையாளர்னு ஒரு பதவி இருக்கா? ஒரு கட்டிடத்தில் வேலை நடக்கு, 10 கொத்தனார் 10 சிற்றாள் வேலை பார்க்குறாங்கன்னா அங்கே ஒரு சூப்பர்வைசர், ஒரு மேற்பார்வையாளர் இருப்பான். கட்சிக்கு எதுக்கு மேற்பார்வையாளர்? ஆகவே அவர் கட்சி தொடங்குவார் என்று நான் இன்னும் நம்பவில்லை. அந்த கட்சி தொடங்கினாலும் அந்த கட்சி பயணம் செய்ய முடியாத அளவுக்கு அந்த கட்சி படுத்துவிடும். பிஜேபி கட்சி சொல்லி தான் இந்த கட்சி தொடங்க போறார். பிஜேபி இல்லாம இது தொடங்கல. பிஜேபியினுடைய அறிவுஜீவி அணியினுடைய தலைவர் முரளி அர்ஜுன மூர்த்தி, அவர் RSS பண்ணையில் வளர்ந்தவர், பச்சை வகுப்புவாதி. நான் என்ன கேட்கிறேன்னா, 40 ஆண்டு காலம் உன்னை நம்பி உன்னுடைய பெயரை உச்சரித்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடமையாற்றிய அந்த மன்றத்து நிர்வாகிகள ஒருவரை அடையாளம் கண்டு உன்னுடைய கட்சிக்கு பொறுப்பாளர் ஆக்க முடியல என்று சொன்னா உன் கட்சி உருப்படும் நினைக்கிற? ரஜினி ரசிகர்களா? நான் ரஜினி ரசிகர்களுக்கு சொல்லுகிறேன், இந்த மண்குதிரை நம்பி இன்னும் ஏமாறாதீர்கள். நீங்கள் ஒரு 1/4 நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக உங்கள் இளமையை தொலைத்திருக்கிறீர்கள். ரஜினியின் மீது நீங்கள் வைத்திருக்கிற காதலை நான் மதிக்கிறேன். ஆனால் ரஜினி உங்களை கேட்டுக்கு வெளியே தான் நிறுத்துவார். ஒரு கட்சியை தொடங்கப் போகிறேன் என்று அறிவிக்கிற பொழுதே வாடகை மனிதர்களை கட்சிக்கு மேற்பார்வையாளர் என்றும் ஒருங்கிணைப்பாளர் என்றும் வாடகை மனிதர்களை அவர் அழைக்கிறார் என்றால் உங்களை அவர் திட்டமிட்டே அவமதிக்கிறார். ஆகவே ரஜினியை விட்டு விலகி வாருங்கள், குடும்பத்தை கவனியுங்கள். அதிமுகவும் பிஜேபியினுடைய காலில் விழுந்து கிடக்கிறது. இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் வருகிறார், கேபினெட்டே போய் நிற்கிறாங்க ஏர்போர்ட்ல. சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இருந்து பட்டினப்பாக்கம் அமித்ஷா தங்கிய லீலா பேலஸ் வரைக்கும் அதிமுக கொடியை வைத்து வரவேற்கிறார்கள். இந்த கேலி கூத்து இந்தியாவில் எங்கேயும் நடக்காது. ஒரு உள்துறை அமைச்சரை வரவேற்பதற்கு கேபினெட் போய் நிற்க வேண்டுமா? ஒரு கட்சி நிகழ்ச்சி இல்ல, அரசு நிகழ்ச்சியில பாஜகவோடு கூட்டணி தொடரும் என்று பன்னீர்செல்வமும் எடப்பாடியும் அறிவிக்கிறார்கள் என்றால் அதிமுக என்கிற கட்சியை அவர்கள் விலைக்கு வாங்கிவிட்டார்கள். இந்த கொத்தடிமைகள் அவர்களுக்கு குற்றவியல் செய்ய தயாராகிவிட்டார்கள். அதை வாங்க